ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தக்ஷஸ்து தாத்து ரதிலாலனயார ஜோந்தோ दक्षस्तु धातुरतिलालनयार जोन्तो नाद्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् नाद्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् येन व्यरुन्दसभवत्तनुमेव सर्वम् येन व्यरुन्दसभवत्तनुमेव सर्वम् यज्ञे च वैरभिषुने स्वसुधां व्यमानीत् यज्ञे च वैरपिशुने स्वसुधां व्यमानीत् दक्षस्तु धातुरतिलालनयार जोन्तो नाद्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् दक्षस्तु धातुरतिलालनयार जोन्तो नाद्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् येन व्यरुन्दसभवत्तनुमेव सर्वम् यज्ञे च वैरभिषुने स्वसुधां व्यमानीत् येन व्यरुन्दसभवत्तनुमेव सर्वं यज्ञे च वैरपिशुने स्वसुधां व्यमानीत्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தக்ஷஹது தக்ஷ பிரஜாபதியோ, தாத்துகு பிரம்மதேவனுடைய அதிலாலனையா அளவு கடந்த சீராட்டுதலால், ரஜோந்தோ ரஜோகுணம் பெருகி அதனால் அறிவிழந்தவராகி, துவயீச்ச உங்களிடத்தில் கூட ந அதி ஆதிருதக மரியாதை காட்டாதவராக இருந்தார். கஷ்டம் அந்தோ அசாந்தீச்ச ஆசீத்து இதனால் மன அமைதியும் இல்லாமல் இருந்தார். ஏன சக அக்காரணத்தால் அவர் பவத்தனும் ஏவ உங்களுடைய அம்சமேயான சர்வம் சிவபிரானை வியருந்த பகைத்து கொண்டார். வைரபிசூனே யக்ஞே அந்த பகமையை குறிப்பிட்டு காட்டுறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு யாகத்தில் ஸ்வசுதாம்ச தனது மகளான சதியையும் யமானீத்து அவமானப்படுத்தினார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தக்ஷஸ்து தாதுரதிலாலனயார ஜோந்தோ नाद्यादृतस्त्वयि च कष्टमशान्तिरासीत् येन व्यरुन्दसभवत्तनुमेव सर्वं यज्ञे च वैरभिषुने स्वसुधां व्यमानीत्. இந்த தசகத்தில் முதல் 8 ஸ்லோகங்களில் பட்டதிரிகள் நரநாராயண அவதாரத்தை விளக்கிட்டார். 9வது 10வது ஸ்லோகங்களில் பட்டதிரிகள் தக்ஷ யஜ்யத்தை பற்றி, தக்ஷயாகம் அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறார். இந்த தக்ஷயாகம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் 6 அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. பிரம்மாவோட மகன்களில் ஒருத்தர் தக்ஷன். பிரம்மாவிற்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் அதிகம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவராக ஆக்குகிறார் பிரம்மா. தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணுறாருன்னா, தன் மகளான சதிதேவியை கிரீசர் என்கிற சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். தக்ஷனுக்கு சதியை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா தன் தகப்பனாரான பிரம்மதேவன் சொன்னதால் தட்ட முடியாமல் செஞ்சாரே தவிர, இவருக்கு சிவனை பார்த்தா அவரோட அப்பியரன்ஸ் அதை பிடிக்கவே பிடிக்காது. சிவன் ஸ்மசானத்தில் இருந்துட்டு சாம்பலை உடம்புலெல்லாம் பூசிண்டு ஜடமுடியோடு இருந்துட்டு இருப்பார். அவருக்கு பூதகணங்கள் தான் பரிவாரங்கள். இப்படி இருக்கிற ஒருத்தர் இவருக்கு போயா நம்ம குமாரியை, என்னோட குமாரி எப்படிப்பட்டவள், அழகும் அறிவும் ரொம்ப பொருந்தியவள், ராஜாவோட பொண்ணு, நான் பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவன், இப்படிப்பட்ட அரசகுமாரியான என் பெண்ணை போய் இந்த ஆண்டி மாதிரி இருக்கிற இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு அதுவே அவருக்கு கொஞ்சம் முதல்ல இருந்தே சிவன் மேலே வெறுப்பு.
அப்புறம் என்னாச்சுன்னா, மரீச்சி, அத்ரி, வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய யோகக்ஷேமத்துக்காக நடத்துகிறா. அதில் பிரம்மா, சிவன் உட்பட எல்லா தேவர்களும் முனிவர்களும் பிரஜாபதிகளும் கலந்து கொண்டார்கள். அப்போது அந்த யாகத்துக்கு தக்ஷன் வந்தார். அவர் வந்தபோது எல்லா தேவர்களும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் பிரம்மாவும் சிவனும் மட்டும் எழுந்திருக்கலை. அவர்கள் அப்படியே ஆசனங்களே அமர்ந்திருந்தார்கள். இதை தக்ஷன் கவனிக்கிறார். தகப்பனாரான பிரம்மா ஏந்திருக்காதது அவருக்கு ஒன்றும் மனசில் கோபத்தை கொடுக்கல. ஆனால் பிரஜாபதிகளோட தலைவனும் மாமனாருமான எனக்கு சிவன் உரிய மரியாதை அளிக்கவில்லை என்று ரொம்ப கோபம் வந்துடுறது அவருக்கு. அதனால் சிவனையும் சிவகணங்களையும் அந்த இடத்துலையே ரொம்ப சபிக்கிறார். சிவகணங்களும் தக்ஷனுக்கு சாபங்களை கொடுக்குறார். ஆனால் சாந்தஸ்வரூபியான சிவன் எதுவுமே பேசாமல் அந்த அவமானத்தை எல்லாம் அப்படியே பொறுத்துண்டு மனசில் வச்சுண்டு அவர் கைலாசத்துக்கு போயிட்டார். இதுக்கு பிறகு தட்சன் என்ன பண்ணுறான், வாஜபேயம்னு ஒரு யஜ்யம் பண்ணுறான். அதை செஞ்சு முடித்த பிறகு ப்ரஹஸ்பதி சவம்ங்கிற பெரிய யஜ்யத்தையும் தொடங்கினான். அந்த பெரிய யஜ்யத்துக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் தங்கள் மனைவியோட விமானங்களில் போனார்கள். வானம் முழுவதுமே விமானங்களால் நிறைந்து விட்ட மாதிரி இருந்துதான். அவள்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக அப்படியே தங்களோட மனைவி இந்த மாதிரி பரிவாரங்களோட அவாவா தேவர்கள்லாம் போனது. அத்தனை பேர் யாகத்துக்கு போகிறா. அதோடு இல்லாமல் அந்த போன தேவ பெண்கள் எல்லாரும் அப்படியே தங்களை நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு ரொம்ப அழகான புடவைகள் எல்லாம் கட்டிண்டு ரொம்ப பிரமாதமாக போனாளாம். இதை சதிதேவி பார்க்குறா. அவளையும் அவள் கணவரான சிவபெருமானையும் தக்ஷன் அந்த யாகத்துக்கு அழைக்கவே இல்லை. ஆனால் பொண்ணு இல்லையா, நம்ம அப்பா அம்மாவில் பிறந்த வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறது அப்படின்னா தான் போகணும் அப்படிங்கிற ஆசை அதோடு இல்லை. நிறைய ஆபரணங்கள்லாம் அப்பா கல்யாணத்துக்கு கொடுத்தாலே அதையெல்லாம் போட்டுண்டு தானும் போய் தன்னோட சகோதரிகளோடெல்லாம் பெருமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் சிவபெருமான்கிட்ட நான் யாகத்துக்கு போகணும் அப்படின்னு அனுமதி கேட்குறா. ஆனால் சிவபெருமான் சொல்கிறார், நமக்கு அழைப்பு வரல, மேலும் எனக்கு நன்னா தெரியும் உங்கள் அப்பாவுக்கு உன்னையும் என்னையும் பிடிக்காது, நீ அங்கே போனால் அவமானப்படுவ, போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவளுக்கு கேட்கல. என்ன இருந்தாலும் அப்படி என்னால் அப்பா அம்மா என் சகோதரிகள் எல்லாரையும் அப்படியே மறந்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவள் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுத்தும் கேட்காம இவ கிளம்பி போகிறா. தக்ஷன் தன்னோட சொந்த பொண்ணாக இருந்தபோதும் சதியை வான்னு கூப்பிடலை, அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை. மேலும் அவளோட கணவருக்கு சிவன் அவருக்குன்னு ஒரு அவிர்வாகம் யாகத்தில் உண்டு இல்லையா, அதை அவருக்கு கொடுக்கவில்லை. அதற்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படலை. இதையெல்லாம் பார்த்து சதிக்கு அவள் தன்னுடைய தகப்பனார் மேலே ரொம்ப கோபிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த உடலுக்கு நீங்கள் தானே காரணம், இந்த உடல் இருப்பதுனால எனக்கு அவமானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட கணவரை அவமானப்படுத்தின இந்த தந்தையார் கொடுத்த இந்த உடல் எனக்கு வேண்டாம், அதனால் இந்த உடலை நான் இப்போவே துறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட யோக சக்தியால் தன்னோட உடம்புலேயே தீயை உருவாக்கி தீயை மூட்டி அதில் தன்னை சாம்பலாக்கி கொண்டாள். நம்ம பொதுவாக பல இடத்துல என்ன கேட்டிருப்போம்னா, சதிதேவி யாக குண்டத்தில் இறங்கி தன்னை மாய்த்துன்ட்டா, அதில் குதிச்சுட்டா அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் பாகவதத்தில் ரொம்ப கரெக்டாக கிளியராக சொல்லியிருக்கு. சதிதேவி வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு யோகத்தில் ஆழ்ந்து அந்த பிராணசக்தியெல்லாம் கொண்டு கரெக்டாக என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி அந்த யோகத்தினால் தன்னுடைய உடம்பில் தீயை உருவாக்கி அந்த தீயில தன்னை எரித்து சாம்பலாக்கி கொண்டாள் என்று கூறுகிறது. இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு இல்லையா. சதிதேவி தன்னை தியாகம் பண்ணிக்கிற வரலாறு வரைக்கும்
இந்த சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் பகைமை ஏற்பட்டதுலேருந்து இந்த வரலாறு இது எல்லாத்தையும் அப்படியே 2 ஸ்லோகத்தில் பட்டத்திரிகள் முடிச்சுடுறார். இந்த தக்ஷ யாகம் அப்படிங்கிற பெரிய வரலாறு 2 ஸ்லோகத்தில் கொடுத்துட்றார். 9வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவன் தக்ஷனை பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவராக்கி பெருமைப்படுத்தினான். அதனால் தக்ஷனுக்கு மிகுந்த கர்வம் ஏற்பட்டது. சிவபெருமானோட வெளித்தோற்றம் பிடிக்காமல் அவரிடம் முதலில் வெறுப்பு கொண்டான். அதன் பிறகு முனிவர்கள் தேவர்கள் நடத்திய வேள்வி சமயத்தில் சிவபெருமான் மட்டும் தனக்கு மரியாதை தரவில்லை அப்படின்னு நினச்சி அவர் மேலே அளவில்லாத கோபமும் ஆத்திரமும் கொண்டான். அதனால் பிருகஸ்பதி சவம் என்ற யாகத்தை செய்யும்போது சிவனையும் சதியையும் வருமாறு அழைக்கவில்லை. சிவபெருமான் கிட்ட தனக்கு இருக்கிற பகைமை, அவரை தனக்கு பிடிக்காது, அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளியில் காமிக்கிறதுக்காகவே இந்த யாகத்தை நடத்தி இந்த யாகத்தில் சிவனுக்கு அவிர்வாகம் இல்லாமல் வச்சு சிவனையும் அவமானப்படுத்தி தன்னோட மகளையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி தக்ஷன் நடந்து கொண்டான் என்று பட்டதிரிகள் சொல்கிறார்.